வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைஃப் குக் சேனல்ல நம்ம பார்க்க போகிறது மிளகு குழம்பு. மிளகு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? தக்காளி 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. மிளகு தேவையான அளவுக்கு, வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு, புளி 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிளகு குழம்பு வந்து நான் சட்டியில் தான் சேர்ப்பேன். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மிளகை வறுத்துக்கலாம். 2 நான் 5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். ரொம்ப தீய வச்சுக்காதீங்க. மிளகு வாசனை வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மிளகு வறுத்த அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகு குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா பொன்னிற மாட்டோம். கொஞ்சமாக அரை வேக்காடில் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையை நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா புளி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள், நல்லா கொதிக்கிட்டோம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு. மிளகா நெடி போனதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூளோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டு தூவிடுங்க. கலர் கடமைலாம் ஸ்மெல். நம்மளோட அருமையான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு த்ரோட் பெயின் அது மாதிரி யாருக்குனா இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் இது மாதிரி ஃபுட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிட்டா பறந்து போயிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.